ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் மட்டும்தான் இந்த நோட்டீஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லி கொடுக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் பேசிக்குங்கிறனால ரவுண்டு நெக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஒன்று, லைனிங் ப்ளவுஸ் ஒன்று, ரவுண்டு நெக்கில் 2 ப்ளவுஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரியே பான் நெக் ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸும் நம்ம தைக்க போகிறோம், நார்மல் ப்ளவுஸும் தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். ரெண்டாவது கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பான் நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க போறோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது போல வரிசையாவே நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து பொறுமையா உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பான் நெக் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான அளவில் இருக்குது. அளவு ப்ளவுஸை நம்ம வந்து டைரெக்டாக போட்டு கட் பண்ணாமல் அளவு ப்ளவுஸில் இருந்து முக்கியமான அளவுகளை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். ஓகேங்களா? கட் பண்ணுறதுக்கு மட்டும் அளவு ப்ளவுஸில் முக்கியமான அளவுகளை மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு மட்டும் அளவு ப்ளவுஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த முக்கியமான அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸு, ப்ளவுஸோட லென்த்து, பேக் நெக்கோட லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, கிப் ரவுண்டு. ஓகேங்களா? இந்த அளவுகள் தான் நம்ம வந்து எடுத்து தைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸை சுருக்கமே இல்லாமல் அழகாக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸு பாருங்கள், நம்ம வந்து சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து பின்பக்கமாக நம்ம வந்து அழகாக நீட்டாக விரித்து போட்டுக்கலாம். விரிக்கும் பொழுது இப்படி நம்ம வந்து அகலமாக இது பண்ணிடாமல் ஒடுக்கமாக இது பண்ணிடாமல் இது போல் கரெக்டாக நேராக வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் தான் நம்ம வந்து அளவு வந்து எடுக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், 19 இன்ச் வருது. ஓகேங்களா? பேக் சைடு 19 அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே அதே அளவு தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அப்போ 19 இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு. இப்போ அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளவுஸோட லென்த்துக்கு பாருங்கள், ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வருது. அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட லென்த்து வந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், ஷோல்டர்ல இருந்து அளவு வச்சோம் அப்படின்னா பாருங்கள் பேக் நெக்கோட லென்த்து பாருங்கள் 7 இன்ச் வருது. அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட முழு உயரம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். முழு உயரம் பாருங்க கரெக்டாக 6.5 இன்ச் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் எடுக்க போகிறோம். ஆம்கோல் ரவுண்டு எடுக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் தான் நம்ம அளவு எடுக்கணும், பேக் சைடாக அளவு எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு அளவை மட்டும் எடுத்துட்டு பேக் சைடாக அதே அளவை நம்ம டபுளாக கூட்டிக்கிடும். இப்போ சைஸுக்கு எப்படி ஒரு அளவு எடுத்துட்டு அதை டபுளாக கூட்டிக்கிட்டோம், அந்த மாதிரி தான் ஆம்கோல் ரவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து அளவு எடுத்தால் அதை டபுளாக வந்து நம்ம கூட்டிக்கணும். ஷோல்டர்ல இருந்து அளவு எடுக்கும் போது இப்படியே நேராக இப்படியே கிராஸாக வச்சு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரல் பகுதியை வச்சு பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சு தான் எடுக்கணும். கரெக்டாக பாருங்கள் 8 இன்ச் வருது. ஃப்ரண்ட்டில் 8 அப்படின்னா பேக் சைடு 8, அப்போ 8 8 16 இன்ச்சு. ஓகேங்களா? ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம்.
ஸ்லீவ் ரவுண்டுக்கு பாருங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச் வருது ஓகேங்களா. அப்போ 5.5 நம்மளுக்கு வந்து 11 இன்ச் வரும் ஓகேங்களா. 5.5 டபுளாக கூட்டணும் அப்படின்னா 11 இன்ச் வரும். இப்போ ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. அதை டபுளாக கூட்டணும் அப்படின்னா 11 இன்ச் வரும் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் அளவு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கில் எப்போதுமே இந்த ஐப்பட்டி சைடு தான் நம்ம வந்து அளவு வந்து எடுக்கணும். பாருங்க ஷோல்டர்ல இருந்து நம்ம கரெக்டா வச்சுட்டு இப்படியே கிராஸா வந்து எடுக்கக்கூடாது ஓகேங்களா. இப்படியே கரெக்டா வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கணும். கரெக்டா பாருங்க ஃப்ரண்ட் நெக்கோட ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வருது ஓகேங்களா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிப் ரவுண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக பாருங்க 29 இன்ச் வருது. இது வந்து 100% இந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த அளவை மட்டும் எடுத்து தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துணியோட அளவு 1 மீட்டர் பிட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த எழுத்து பகுதியை கீழ் நோக்கி வர்ற மாதிரி தான் வைக்கணும். இந்த எழுத்தை வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சிங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் வந்து கிராஸில் போடும்போது இந்த எழுத்து வந்து ஷோல்டர்கிட்ட வந்துடும் ஓகேங்களா. கீழ் நோக்கி வர்ற மாதிரி தான் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஒருவேளை இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த எழுத்து வந்து மேலே வந்து ஏற்றி வந்துடும். எப்போதுமே பிட்டு துணியாக இருந்தாலும் சரி இல்லை பீஸில் கிழிச்சு நம்ம கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி 2 கரை பகுதியும் சேமாக தான் இருக்கணும் ஓகேங்களா. இது பாருங்க 2 கரை பகுதியும் சேமாக தான் இருக்கணும். இப்படி பாதியோட மடித்து போடவே கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரியும் ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா மடிப்பு பகுதிக்கு எதிர்ப்புறம் வர்ற மாதிரியும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து பட்டி மடிச்சு தைக்க ஒரு 2 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். எப்போதுமே பட்டி மடிச்சு தைக்க 2 இன்ச் தான் சேர்க்கணும். இப்போ பிளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். 38 சைஸுக்கு கழுத்தோட கட்டிங் அளவு 2 இன்ச் ஓகேங்களா. தைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு கூட கிடைச்சிரும். இப்போ ரெடி அளவு 2.5 இன்ச் வருது அப்படின்னா கட்டிங் அளவு 2 இன்ச் தான் எடுத்துக்கணும். தைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதே 2.5 இன்ச் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா. நார்மல் ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா சைஸுக்குமே நார்மல் கட்டிங் அளவு வேணும் அப்படின்னா 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 38 சைஸுக்கு 5.25 வரும். இது ஃபார்முலாவை பார்த்துக்கங்க. நீங்கள் ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக இந்த மாதிரி ஆம்கோல் ஹைட்டெல்லாம் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 38 சைஸுக்கு ஆம்கோல் கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் ஓகேங்களா.
இப்போ 38ல் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எவ்வளோனா இதை வந்து 4ஆல் வகுக்கணும் ஓகேங்களா. 38ல் ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.5 இன்ச் வரும் ஓகேங்களா. இந்த 9.5 இன்ச்சு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவே நான் சொல்லித்தர்றேன். இப்போ பாருங்க, 38 4ஆல் வகுக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு 9வது வாய்ப்பாடை வந்து நம்ம வந்து பெருக்கி பார்க்கலாம். ஓரம்போதா 9, ஈரம்போதா 18, முவ்வம்போதா 27, நாலம்போதா 36 ஓகேங்களா. மீதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 இன்ச் வருது ஓகேங்களா. இங்கே வந்து 38 இருக்கு, 36 வரைக்கும் வந்துருச்சு ஓகேங்களா. மீதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இன்ச் இருக்கு ஓகேங்களா. இதில் எப்படி நம்ம வந்து 4ஆ வந்து நம்ம பிரித்தோமோ அதே மாதிரி அந்த 2 இன்ச்சுக்குமே நம்ம வந்து 4 பகுதியாக வந்து பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சாக வந்து நம்ம வந்து போட்டுட்டே வரலாம். இது 2ஐயும் கூட்டுனா 1, இது 2ஐயும் கூட்டுனா 1 ஓகேங்களா. இப்போ ஆன்சர் கூட்டினோம்னா 38 இன்ச் வருது ஓகேங்களா. இப்போ வந்து 4 பகுதியாக வந்து பிரிச்சுட்டோம். இப்போ 4ல் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. 4 பங்குல பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போனா 9 + 1/2 9.5 இன்ச்சு. இப்போ 38ல் ஒரு பகுதி எவ்வளவுன்னு நம்மளுக்கு 9.5 இன்ச் வரும். இப்போ இந்த 3 தையல் போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அளவு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் குறிக்கணும் ஓகேங்களா. அதுக்கு மேலே குறிக்கக்கூடாது. இப்போ பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 7 இன்ச் வருது ஓகேங்களா. மேல்கோட்டில் இருந்தே 7 இன்ச்சு நம்ம வந்து அப்படியே குறிச்சுக்கலாம். மேலே வந்து கழுத்து அகலம் எவ்வளவு எடுத்திருந்தோமோ அதே அளவு கீழேயுமே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவுக்கான ரவுண்டு வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்ட வேணாம். நேராக அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஸ்டிச்சிங்க்கு மட்டும்தான் இடுப்பு சுற்றளவு அளவு வந்து தேவைப்படும் ஓகேங்களா. இப்போ எல்லா அளவுமே குறித்து முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு போடணும் அப்படின்னா இதோட ஹைட் வந்து எவ்வளவு குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் குறிக்கணும். இந்த 1 இன்ச்சு எந்த சைஸ்ல இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 42 சைஸ் வரைக்குமே இந்த 1 இன்ச் தான் குறிக்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து 28ல இருந்து 42க்குள்ள எந்த சைஸ் வந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 ஓகேங்களா. அப்போ 1 இன்ச்சு ஹைட்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு போடணும் அப்படின்னா அதுக்குமே அளவு இருக்குது ஓகேங்களா. இதோட ஹைட்டு வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா 5.25 வருது. அப்போ 5.25ல் பாதி அளவு எவ்வளவுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ பாருங்க, 5.25ல் இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா இதில் பாதி அளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த 3 பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்கு, அந்த அளவை வந்து நம்ம குறிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. அதில் வந்து பாதி அளவை வந்து நம்ம குறிச்சுக்கலாம். பாதி அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.25 இன்ச்சு. பாருங்க, இந்த மாதிரி தான் வளைவு வந்து போடணும். இதோட சென்ட்ரு பகுதிக்கு வந்து மார்க் பண்ணிட்டு இதோட சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணிட்டு இதுக்குள்ள மட்டும்தான் ரவுண்டு போடணும் ஓகேங்களா.
கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பானைக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது இப்படியே நேராக கட் பண்ணோம்னா இது நேர்பா. ஓகேங்களா? நேர்பா வந்து எந்த மாதிரி முதுகுக்கு தச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வந்து அப்படியே சரிசமமாக சேமாக ஒரு மாதிரி மேடாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நேர்பா நம்ம வந்து கட் பண்ணி தைக்கலாம். அந்த அடர்ந்த முதுகா இருக்கும் பாருங்களேன், நல்லா ஹைட் வெயிட்டாக நல்லா அடர்ந்த முதுகா இருந்தது அப்படின்னா, குட்டையா இருந்தாலுமே முதுகு வந்து ஒரே போல தட்டையா அடர்ந்த முதுகா இருந்தா இந்த மாதிரி நேர்பா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை முதுகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமா ஒல்லியா எலும்பும் தோலுமா இருந்ததா அப்படின்னா நம்ம வந்து தொட்டிப்பா தான் கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பகுதியில இருந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணணும். பாருங்க 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இதுல இருந்து அப்படியே கிராஸா நம்ம வந்து கோடு போட்டு தரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாக்கழுத்து வந்து போடணும். ஓகேங்களா? முதுகு வந்து நல்லா அகலமா படர்ந்த முதுகா இருந்ததா அப்படின்னா நேர்பா வந்து கட் பண்ணிக்கலாம். நேர்பாங்கிறது ஒரு சில நபர்களுக்கும் பிடிக்கும், சில நபர்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகேங்களா? தொட்டிப்பாங்கிறது வந்து எல்லாருமே விரும்பி வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஒல்லியா இருந்தாலும் சரி இல்ல படர்ந்த முதுகா இருந்தாலும் சரி இந்த தொட்டிப்பா வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? தொட்டிப்பா கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னர் பகுதியில இருந்து 1/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணி அப்படியே கிராஸா கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம பின் துண்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க அழகா நீட்டாக நம்ம வந்து பின் துண்டு கட் பண்ணி முடிச்சிட்டோம். முன் துண்டு வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் நம்ம வந்து போட போகிறோம். முன்துண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷோல்டரோட கார்னர் பகுதியும் இந்த ஆம்கோலோட கார்னர் பகுதியும் இந்த கரை பகுதியை நோக்கி வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க முன்துண்டை குறிக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி எல்லா அளவுகளுமே பின்துண்டிலே குறிச்சு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? முன்துண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா இந்த முன்கழுத்து உயரமும் முன்துண்டோட உயரமும் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஆம்கோல் அளவு அப்படியே நம்ம வந்து குறிச்சிடணும். ஓகேங்களா? ஷோல்டர் அளவையுமே நம்ம வந்து அப்படியே நம்ம குறிச்சுக்கலாம். கழுத்து அகலத்தையுமே குறிச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல பட்டன் பட்டி சைடு அப்படியே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து குறிக்க போறோம். ஓகேங்களா? இது எந்த சைஸ்ல இருந்து குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 38 சைஸ்ல இருந்தா அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா சைஸுக்குமே ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து நம்ம கூடுதலா குறிக்கணும். ஓகேங்களா? 38ல இருந்து நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். ஓகேங்களா? 28ல இருந்து 37 வரைக்குமே நம்மளுக்கு நார்மல் அளவுல இருக்கக்கூடிய சைஸ். 38ல இருந்து தான் நம்மளுக்கு சைஸ் வந்து பெரிய சைஸே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து குறிச்சிருந்தோம். அதை வந்து அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வருது. ஓகேங்களா? அப்போ கட்டிங் அளவு 1/2 இன்ச் ஏற்றி தான் நம்ம வந்து குறிச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நேரா வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். கார்னர் பகுதியில இருந்து ஒரு 1/2 இன்ச் ஹைட்ல தான் நம்ம வந்து ரவுண்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? 3/4 இன்ச் ஹைட்ல குறிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குறுகலான ரவுண்டு வந்து கிடைச்சிரும். அதனால 1/2 இன்ச் ஹைட்ல இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ இதோட முன்துண்டோட முழு உயரம் தெரியணும் அப்படின்னா நம்ம பிளவுஸோட முழு உயரம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. பிளவுஸோட முழு உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வருது ஓகேங்களா. பிளவுஸோட முழு உயரம் 12.5 இன்ச் வருது அப்படின்னா நம்ம எல்லா ஹைட்டுக்குமே ஒவ்வொரு இன்ச்சை வந்து லெஸ் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து பிளவுஸோட முழு உயரம் சின்ன அளவில் இருக்கனால நம்ம வெறும் 1/2 இன்ச் மட்டும்தான் குறைச்சி வந்து கட் பண்ணணும். இந்த 1/2 இன்ச்சுங்கிறது எந்த சைஸ்ல இருந்து குறைச்சு கட் பண்ணணுங்கிறத இப்ப நம்ம ஃபார்முலா வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த முன்துண்டு உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. இப்ப பாருங்க, பிளவுஸோட முழு உயரம் 11 இன்ச்சு, 11.5 இன்ச்சு, 12 இன்ச்சு, 12.5 இன்ச்சு, 13 இன்ச்சு ஓகேங்களா. இந்த 11 இன்ச்ல இருந்து 13 இன்ச்சு வரைக்கும் பிளவுஸோட ஹைட் இருந்தது அப்படின்னா நம்ம வெறும் 1/2 இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்ப உதாரணத்துக்கு இந்த பிளவுஸோட ஹைட்டு 11 இன்ச்சு வருது அப்படின்னா 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணோம் அப்படின்னா 10.5 இன்ச் தான் வரும் ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12.5 இன்ச் வருது ஓகேங்களா. இந்த 12.5 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 12 இன்ச் குறிக்கணும் ஓகேங்களா. இப்ப பாருங்க, நம்ம ஷோல்டர் 2வது கோட்ல இருந்து தான் நம்ம வைக்கணும். பாருங்க, 2வது கோட்ல இருந்து நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் 12.5 இன்ச் வருது. 1/2 இன்ச் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். இது போல பாருங்க, அழகா நேரா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கழுத்து சைடு, அது ஆம்கோல் சைடு ஓகேங்களா. எப்போதுமே இந்த கழுத்து சைடு பாத்தீங்கன்னா இது வந்து கழுத்து சைடு, இது வந்து பட்டன் பட்டி ஓகேங்களா. கீழே இருந்து மேல 1.5 இன்ச் குறிக்கணும். எல்லா சைஸுக்குமே எந்த ஹைட்டா இருந்தாலும் சரி இந்த ரவுண்டு குறிக்கிறதுக்கு இதே சேம் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஹைட்டு மட்டும்தான் பிளவுஸோட ஹைட்டை பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும் ஓகேங்களா. இந்த சைடு அளவும் அந்த சைடு அளவுக்கும் நம்மளுக்கு ஒரே சேம் மெத்தட் தான். அதனால குழப்பிக்காதீங்க. எந்த ஹைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஹைட்டாக இருந்தாலும் சரி, இந்த சைடும் அந்த சைடும் சேம் அளவு தான் ஓகேங்களா. இப்போ கழுத்து சைடு, பட்டன்பட்டி சைடு கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே 1 இன்ச்சு. இதோட ஹைட் வந்து நம்ம 12 இன்ச் வந்து குறிச்சிருந்தோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கும் ஒரு வளைவு சேஃப் வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து வளைவு சேஃபும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா கிராஸா முக்கோணம் மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இங்கே வளைவு சேஃப் கட் பண்ணோம் அப்படின்னா பெல்ட் பட்டிக்கும் வளைவு சேஃப்ல தான் கட் பண்ணணும். இல்லை ஒரு வேளை இப்படி கிராஸா முக்கோணமா கட் பண்ணீங்க அப்படின்னா பெல்ட் பட்டிக்கு முக்கோணமா தான் கட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு வளைவு சேஃபே நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகா ஒரு வளைவு சேஃப் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் சைடு உள்வளைவு வந்து நம்ம குடஞ்சு கட் பண்ணுவோம். அது கட்டிங்கில் வந்து கட் பண்ண வேணாம், ஸ்டிச்சிங்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து முன்துண்டா அழகா கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவ் பகுதியை பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து 4ஆ வந்து மடிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டி மடிச்சு தச்சு ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா இதுக்குமே ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் தான் நம்ம வந்து குறிக்கணும். இப்போ ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வருது.
ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து குறிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவோட அகலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவைப்படும் அந்த முக்கியமான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான். ஓகேங்களா? நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லீவோட அகலம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஆம்கோல் ரவுண்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வருது. அதில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச். ஓகேங்களா? அப்போ 8ம் 8ம் 16 இன்ச்சு. இப்போ பாருங்க, ஆம்கோல் ரவுண்டை தான் நம்ம வந்து கையோட அகலத்துக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ 16 இன்ச் வருது. அப்போ 8 + 8 நம்மளுக்கு 16 இன்ச். ஓகேங்களா? இதில் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்க, நம்மளுக்கு வந்து அகலம் வந்து சரியாக இருக்கு. கீழே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3 தையல் போடுறதுக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்க பகுதியை நம்ம வந்து ஜாயிண்டாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட் வராமல் இருந்தது அப்படின்னா அந்த 3 தையல் போடணும் அப்படின்னா 1.5 இன்ச் மட்டும்தான் விடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜாயிண்ட் கொடுக்குறனால இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறமா ஜாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அளவு பார்த்து வெட்டிக்கலாம். ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அல்லது 3.5 இன்ச் நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஹைட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து குறிக்கணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளைவு போடணும் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த இடத்துல இப்படியே நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறமா அழகான ரவுண்டு வந்து எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, நம்ம ஜாயிண்ட்டுக்கு வந்து துணி கொடுத்துருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டி தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். பெல்ட் பட்டிக்கு நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் வந்து 12.5 இன்ச் வருது. ஓகேங்களா? அப்போ பெல்ட் பட்டியோட கட்டிங் அளவு எவ்வளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கீழே இருந்து பாருங்க, மேலே வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கலாம். அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 38ல் 4ல் ஒரு பகுதி எவ்வளவு எடுத்திருந்தோமோ அந்த அளவு தான் எடுத்துக்கணும். 9.5 இன்ச் வந்து நம்ம குறிச்சிருந்தோம். தையலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச் வந்து சேர்க்கணும். இப்போ இந்த சைடு வந்து 4.5 இன்ச் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சை லெஸ் பண்ணி இந்த சைடு 4 இன்ச்சா வந்து நம்ம குறிச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள். ப்ளவுஸோட முழு உயரம் 12.5 இன்ச் வருது அப்படின்னா பெல்ட் பட்டியோட கட்டிங் அளவு 4.5 இன்ச் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்பயே கூட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் பட்டி கட் பண்ணணும். இருக்கிற துணியில தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும்.
இதை வந்து நம்ம கொக்கி பெட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2 பீஸை சேர்த்து ஒரு பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐப்பெட்டிக்கு இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அளவு ப்ளவுஸ்ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கீழே ஒரு 1.5 இன்ச்சு, மேலே ஒரு 1.5 இன்ச்சு எப்போதுமே லென்த்தாக தான் நம்ம கட் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் எந்த ஹைட்டு இருக்கோ அதே ஹைட்டுக்கே கட் பண்ணக்கூடாது. எப்போதுமே பட்டன் பட்டி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1.5 இன்ச்சு, மேலே ஒரு 1.5 இன்ச்சு விட்டு தான் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 பட்டன் பட்டியுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கழுத்து பீஸ் அப்படின்னா நம்ம வந்து பாக்கழுத்துங்கிறனால நேர் பீஸில் தான் கட் பண்ணணும், கிராஸில் வந்து கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக பாருங்கள், 1.5 இன்ச் அகலத்திலே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பிளவுஸோட பின் துண்டு, இது பிளவுஸோட முன் துண்டு, இது பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டி, இது பார்த்தீங்கன்னா 2 பட்டன் பட்டி, இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், இது வந்து ஜாயிண்ட் கொடுக்குற துணி, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்து பீஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பெல்ட் பட்டியில் வந்து மெயின் கிளாத்தில் 4 பீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கட் பண்ணணும். 4 பீஸ் வரலை அப்படின்னா ஒரு 2 பீஸாவது கண்டிப்பாக நம்மளுக்கு கட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் பெல்ட் பட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு 4 பீஸ் தேவைப்படும். ஓகேங்களா? 4 பீஸ் வரலை அப்படின்னா குறைஞ்சது நம்மளுக்கு 2 பீஸாவது தேவைப்படும். அது போக உள்பக்கமாக நம்மளுக்கு அந்த பெல்ட் பட்டி கனமாக தைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த வகை துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பீஸ் கணக்கை வந்து அதிகரிக்கணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபேண்ட் துணியாக இருந்ததா அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பீஸ் மட்டும் எடுத்தாலே போதுமானது. இல்லை லைனிங் கிளாத்தாக இருந்ததா அப்படின்னா இந்த சைடு ஒரு 4 பீஸ், அந்த சைடு ஒரு 4 பீஸ், மொத்தம் 8 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.